நம்ம உடைக்க வேண்டிய தடை என்ன என்றால் நம்முடைய மனத்தடை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நமக்கு என்ன முன்னாடி வந்து நிற்கும் தெரியுமா? இது முடியுமா முடியாதா, இது இயலுமா இயலாதா, இது ஜெயிக்குமா தோற்குமா, இத்தனை கேள்விகளை முன்னாடி வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான யோசனை சொல்கிறேன். எந்த செயலையும் செஞ்சால் ரெண்டு விளைவு தான். ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. ரெண்டையுமே சமமாக எதிர்பார்த்துருங்க. வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா தோல்வி கிடைக்கும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. இந்த முடிவோடு எந்த செயலையும் செய்ய தொடங்கிவிட்டால் எந்த தடையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. முதலில் இந்த மனத்தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும். தோல்வி என்பது துணிவை கொடுக்கும், வெற்றி என்பது பணிவை கொடுக்கும். இந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலெல்லாம் பேச்சு போட்டிக்கு எங்களை நடுவராக கூப்பிடுவாங்க. விஜய் தொலைக்காட்சியில் உள்ள தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் பர்வீன் மேடம் மாதிரி ரொம்ப பெரிய பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க. அடுத்த நிலையில் இருக்கிற எங்களை இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பேச்சு போட்டிக்கு நடுவராக கூப்பிடுவாங்க. ஒரு 100 பிள்ளைங்க கலந்துக்குவாங்க. எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும்? முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இவ்வளோ தானங்க கொடுக்க முடியும். 100 பிள்ளைகள் பேசுவாங்க, 3 பேருக்கு பரிசு கொடுத்துருவோம். மீதி 97 பெற்றோர்களும் இப்படியே நிற்பாங்க. உருட்டுக்கட்ட சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில் இருக்காது. நம்ம இப்படி வெளியே வரும்போது, என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டீங்க, என் பிள்ளை என்ன தப்பாக பேசுனா, அவன் நல்லா பேசலையா, அவனுக்கு வார்த்தை இப்படியே பேசுவாங்க. நமக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும். ஏம்மா 3 பேருக்கு தாம்மா பரிசு கிடைக்கணும், உங்கள் பிள்ளையை விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளை மனசு வாடி போச்சே, அது ஃபீல் பண்ணுதே, அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சே, அது நாளைக்கு சாப்பிடாதே, நாளைக்கு தூங்காதே, ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையன் தான் தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள். நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள், பங்கு பெறுவதற்காக சேருங்கள். பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவது தான் முக்கியம். 1000 பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் 100 பிள்ளைகள் தானே போட்டியில் சேர்றாங்க. அப்போ 900 பேரை ஜெயித்து விட்டு தான் நீ அந்த மேடைக்கு செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் வெற்றி 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 ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம் துரத்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்குமா இடையிலான போட்டி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். அதில் வெற்றி சில நேரம் கிடைக்கும், தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும். எப்படி நம்முடைய பயணத்தை முழுமை செய்கிறோம், நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி என்பது வெறும் வார்த்தை தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நாம் உடைத்து விடலாம். 1968 கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தான்சேனியா. இந்த தான்சேனியாவிலிருந்து 4 தடகள வீரர்களை மெக்சிகோவில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அந்த நாடு அனுப்பி வைக்கிறாங்க. 4 வீரர்கள் வர்றாங்க. ஒருத்தராவது தங்கப்பதக்கம் எப்படியாவது வாங்கிடணுப்பான்னு பயங்கரமான பயிற்சியெல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. 3 போட்டியும் முடிஞ்சிருச்சு. வெண்கல பதக்கம் கூட கிடைக்கல, வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வீரர். உன்னைய தான் நம்பி நம்ம நாடே இருக்குது, எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மற்ற வீரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு பேர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி. அவர் கடினமான சவால் நிறைந்த ஒரு மாரத்தான் ஓட்டத்தை அவர் ஓட வேண்டும். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் அவர் ஓடணும். கரடு முரடாக இருக்கும், அந்த பாதை பயங்கரமாக இருக்கும். அதில் ஓடியும் நடந்தும் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவர் கிளம்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறார். கால் சுளுக்கிறது. அதுக்கு மேலே அவரால் ஓட முடியலை. ஆனாலும் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம நாடு ஒரு இடத்த பிடிச்சிடணும்னு ஓடுறாரு. ஓட ஓட முதுகில் சுளுக்கு பிடிச்சிருது. கால் அப்படியே தட்டி தட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறது. ஒரு கட்டத்தில் 30 கிலோமீட்டர் தாண்டுற நேரத்தில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே நடுவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கோங்க, இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாது, நீங்கள் விலகிக்கோங்க, உங்களுக்கு முதலுதவி கொடுத்துட்றோம். இல்லை, நீங்கள் முதலுதவி கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். முதலுதவி கொடுத்த உடனே எந்திரிச்சு மெதுவாக ஓடி மெதுவாக நடந்து போட்டி முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து அவர் அந்த எல்லைக்கோட்டை தொட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறார். பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. என்னையா போட்டியே முடிஞ்சு போச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, கடைசியாக ஒருத்தன் எல்லைக்கோட்டை தொட்டு விட்டு விழுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த வீரனை எழுப்பி கேட்கிறார்கள், நீங்கள் தான் தோற்று போய்விட்டீர்களே, தோற்று போன நீங்கள் ஏன் இந்த ஆட்டத்தை முழுமை செய்ய வேண்டும்? நீங்கள் தோற்றதை ஒத்துக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல.
அதற்கு அந்த வீரன் பதில் சொன்னான், என்னுடைய தேசம் இந்த இடத்தில் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அனுப்பவில்லை, முடித்து வைப்பதற்காக தான் அனுப்பி இருக்கிறது. நான் தோற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்தேன் என்கின்ற திருப்தி என் தேசத்துக்கு கிடைக்கும் இல்லையா, அதற்காக நான் கடைசி வரைக்கும் ஓடினேன். சில பேர் வேகமாக ஓடிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடுவாங்க, சில பேரால் நடக்கத்தான் முடியும் என்றாலும் பரவாயில்லை, நடந்தாவது நம் எல்லையை கடந்தோம் என்கின்ற நிம்மதியும் திருப்தியும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமே தவிர அவரோட இவர் இவரோட இவருன்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுக்குள்ளே ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே வெற்றி பெற்றவன் அப்படின்னா பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன், அப்படி தானங்க நம்ம ஒரு எல்லை கோடு வகுத்திருக்கிறோம். உண்மையிலே அதுதான் வெற்றியா? பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? நீங்கள் சொல்லுங்கள். பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு மஞ்சள் பைக்குள்ளே 1 லட்ச ரூபா பணம் கிடக்குது, அப்போ அவர் வெற்றி பெற்றவரா? ஒருத்தர் கேரளா போகும்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வர்றாரு, 1 கோடி ரூபா பணம் விழுந்துருது, அப்போ அவர் வெற்றியாளரா? அவர் சாதனை படைத்தவரா? பணம் சம்பாதிப்பது அல்ல வெற்றி, எல்லா பணத்தையும் தொலைத்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தான் வெற்றி. இதைத்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். எவ்வளவு அடைந்தோம் என்பதல்ல, எவ்வளவு இழந்தாலும் என்னால் மீட்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கிறது இல்லையா, அதுதான் வெற்றி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரணும். இன்னைக்கு எல்லாமே எளிதாக கிடச்சிடணும், நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், அதே நேரம் ஓசியாக கிடச்சிடணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முல்லா ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்கள் கூடுகிற சந்தையில் ஒரு திண்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டார். எந்த வேலையும் செய்யாமல், எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னார். சந்தையில் உள்ள எல்லாரும் போய் நின்றுட்டாங்க. இப்படியே எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு இறங்கிட்டார். எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உழைக்காமல் கஷ்டப்படாமல் பணக்காரங்கள் ஆகலாம், அதுக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு படக்குன்னு இறங்கி போகிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டேன், தெரிந்து கொண்டேன், நன்றி. உலகத்தில் உழைக்காமல் கஷ்டப்படாமல் சிந்திக்காமல் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் கடினமான உழைப்பு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, விடாத தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த இடத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும், வாழ்க்கையில் வெல்ல முடியும். பாரதியாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு. கடையத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த முரசு அடித்து தான் கிராமத்தில் எல்லாம், இன்றைக்கி நிறைய கிராமத்தில் ஒரு அறிவிப்பு செய்யணும்னா முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார். அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து, நான் சொன்னேன் ஊர் முழுக்க முரசடி, சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி உபதேசிக்க போகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்ட்டார். அந்த முரசு அடிக்கிறவன் டிங் டிங் டிங்னு எல்லாருக்கும் போய் ஊர் மக்கள்லாம் கவனிங்க, சாகாமல் இருப்பது எப்படின்னு பாரதி உபதேசம் செய்ய போகிறான், எல்லோரும் சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு கவிஞன், கொஞ்சம் கிறுக்கே மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவன் ஒரு பெரிய ஆள் தான், ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நினச்சி எல்லாம் ஒரு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. திண்ணை மேலே ஏறி நின்று பாரதியார் சொல்லுகிறார், சாகாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா? ஆமாம் பாரதி, ஆமாம் ஆமாம். சாகாமல் இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? உயிரோடு இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது எதுவுமே உங்களிடம் இல்லை, நீங்கள் என்றைக்கோ செத்து விட்டீர்கள், போய் வாருங்கள் அப்படின்ட்டான். இவன் பேச்சை கேட்டு வந்தோம் பாருங்க அப்படின்னு போயிருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கை எழுத்தாளர், இந்த மோட்டிவேஷன் புக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவரோடது லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளர். அவர் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ, நம்ம தோற்று போகிறோம்ல சில விஷயங்களில், நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ அதில் பாதியை செலவழித்தாலே வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிறார். நம்ம நிறைய தோல்வியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தோற்று போயிடுறோம். அந்த எண்ணத்தை மாற்றி வெற்றியை நோக்கி நம் சிந்தனையை திருப்பினால் பாதி அளவுக்கு நம்ம வேலை செஞ்சாலே வெற்றி பெற்று விடுவோம். அதுக்கு அவர் அழகாக ஒரு குறியீடு வைக்கிறார், வெற்றி பெறுவதற்கு
13 பாயிண்ட் வைக்கிறார். தோல்வி அடைவதற்கு 31 பாயிண்ட் வைக்கிறார் அந்த புத்தகத்தில். அப்போ நம்ம தோக்கணும்னா 31 வேலை செஞ்சால் தான் தோக்க முடியும். ஆனால் ஜெயிக்கணும்னா 13 வேலை செய்தாலே ஜெயித்து விட முடியும் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிக்கிறார். அப்போ நல்ல தேவையான அளவு புத்திசாலித்தனம் இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்ம நினைக்கிறோம் நிறைய அறிவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நிறைய அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது தெரியுமா? அதிகம் தெரிஞ்சவே சந்தைக்கு போனால் எந்த ஒரு பொருளையும் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அந்த அறிவே அவனுடைய வெற்றியை தடை செய்து விடும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான அறிவு இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக படித்தேன். அது உண்மையாக என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப சுவையாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐன்ஸ்டீன் அவர்கள் அந்த சார்பு கோட்பாடு தத்துவத்தை கண்டுபிடிச்ச உடனே திடீர்னு அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுறார். அவரை ஒவ்வொரு ஊர்லேயும் அவரை பேச கூப்பிட்றாங்க, சொற்பொழிவுக்காக, அதை பற்றிய விளக்கம் கேட்பதற்காக ஒவ்வொரு ஊர்லேயும் பேச கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் பேசி அவருக்கே போர் அடிச்சிருது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறோமே அப்படின்னு வெறுத்துருது. அன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது டிரைவர்கிட்ட சொல்கிறார், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே எரிச்சலாக இருக்குது, ஏன்டா பேச போகிறோன்னு இருக்குது, செம போர் அப்படின்னார். இப்போ டிரைவர் சொன்னார், ஆமாங்க, நானே 10-15 நிகழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து வந்தேன்னா நீங்கள் என்ன பேசுவீங்கிறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஒன்று இவர் கேட்டார், நான் பேசுகிறது உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு? ஆமாம், அப்படியே சொல்வேன், நீங்கள் வணக்கத்துலேருந்து நன்றி வரைக்கும் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே சொல்வேன். அவர் அசந்துட்டார். சரி ஒன்று செய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உனக்கு பதிலாக டிரைவராக இன்னைக்கு இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீ ஐன்ஸ்டீனாக இருந்துக்கோ, அந்த மக்களுக்கு என்னைய தெரியாது, என் புகைப்படத்தை கூட அவங்க பார்த்ததில்ல, நீ போய் பேசு அப்படின்ட்டார். சரின்னு ஐன்ஸ்டீனுடைய டிரைவர் ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து பேசுகிறார். இவர் பின்வரிசையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். பயங்கரமாக பேசுகிறார். ஐன்ஸ்டீனே மிரண்டார். ஏன்னா நம்மளை விட ரொம்ப சிறப்பாக இதை பற்றி பேசுகிறானேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறார். பேசி முடித்தவொடனே சந்தேகம் கேட்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்க எளிதான கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டார். திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐன்ஸ்டீனுக்கு அதை விட பதட்டம் ஆயிடுச்சு. அச்சோ இப்படி மாட்டிக்கிட்டாரே, இப்போ உண்மையை சொன்னால் நம்மளெல்லாம் எவ்வளோ தப்பாக அந்த ஊர்க்காரங்க நினைப்பாங்கன்னு அப்படியே பதட்டமாக இருக்கிறார். இந்த கடினமான கேள்வியை கேட்டவரை பார்த்து டிரைவர் சொல்கிறார், இன்னொரு தடவை கேளுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கேட்குறார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்குறீங்க பாருங்கள், இதுக்கு பதில் என் டிரைவரே சொல்லுவார், எப்போ வாப்பா வந்து சொல்லு. அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான அறிவு இருந்தாலே வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நம்மால் உடைத்து விட்டு போக முடியும். மேலே 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 ஒன்று அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் உலகத்தின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். கிபி 1770 இங்கிலாந்தில் ஒரு கலவரம் வந்தது. நிறைய இளைஞர்கள் அந்த கலவரத்தில் மாட்டி சிறைக்கு போகிறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போன ஒருத்தருக்கு பேர் வில்லியம் ஆடிஸ் அப்படின்னு பேர். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்கே அப்பெல்லாம் எப்போ 17ஆம் நூற்றாண்டில் பல்லு விளக்குறதுக்கு உப்பு கறியும் ஒரு துணியும் தருவாங்களாம். அப்போல்லாம் ப்ரஷ் எல்லாம் கிடையாது இல்லையா, இவர் அதை வச்சு தான் எல்லோரும் பல் தேய்ப்பாங்க போல். ஒரு நாள் ஒரு அசைவ சாப்பாடு அங்கே போட்டிருக்கிறாங்க சிறையில். அந்த எலும்பை இவர் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பொழுது போகாமல். அந்த எலும்பை கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நுனியில் சின்ன சின்ன பல்லு பட்டு ஓட்டையாக ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், இவங்களுக்கு போர்த்திக்கிறதுக்கு விலங்குடைய அந்த ரோமத்தால் ஆன கம்பளி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஒரு 4-5 கம்பளியை முரட்டாக இருக்கிறத அந்த ரோமத்தை பிடுங்கி இந்த ஓட்டையில் வச்சு செருகி பல்ல தேய்ச்சி பார்த்துருக்கிறார். அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. ஜெயிலிருந்து வெளியில் வந்து அவர் கண்டுபிடித்தது தான் நாம் பல் தேய்க்கிற டூத் ப்ரஷ். விஸ்டம் டூத் ப்ரஷ்ங்கிறது தான் உலகத்தின் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ரஷ் கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு மனிதன் அந்த சூழலை கையாள பழகி கொண்டாம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இதெல்லாம் புத்தகங்களை பார்க்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. டெய்லி பல் தேய்க்கிறோம், ஆனால் இது எப்படி வந்துச்சுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் வால்டர் ஹண்டர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் சின்ன சின்ன தொழிலெலாம் செஞ்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டார். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இவர் மேலே வழக்கு போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்னடா செய்ய அப்படின்னு நொந்து போய் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன கம்பி கிடந்திருக்கு. இந்த கம்பி நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்போ ஒரு மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் நிறைய ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது போல். அந்த கம்பியை இப்படி சுற்றி சுற்றி வளைச்சி இஷ்டத்துக்கு வளைச்சி பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நேரத்தில் அந்த கம்பியை அவரால் லாக் பண்ண முடிஞ்சிருச்சு. சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே அவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்னைக்கு பெண்கள் பயன்படுத்துகிற சேஃப்டி பின். ஒரு சாதாரணமாக ஒரு விளையாட்டு போக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த சேஃப்டி பின் இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு கடினமான சூழலிலும் கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க முடியும் என்றால் மனதில் இருக்கிற தடையை என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியை நோக்கி நாம் நடை போட ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு இந்த தலைப்பு, இப்போ தான் பெண்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் அந்த தலைப்பை எடுக்கும் போதே நான் நினச்சேன், இந்த தலைப்பு ஆண்களுக்கு பொருந்துவதை விட பெண்களுக்குத்தான் அதிகம் பொருந்தும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பெண்கள் தான் நிறைய தடைகளை உடைத்து இந்த சமூகத்தில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தடை இல்லை அப்படின்லாம் சொல்லலை. ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, ஆண்களுக்கு 1000 பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து 1001 பிரச்சனை. அதனால பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1% பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி தாண்டி அந்த தடையை உடைச்சி வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இத்தனை பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் இத்தனை பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தடைகளை அவர்கள் உடைத்து விட்டு முன்னேறி இருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிருபர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவங்களால வீட்டையே ஆள முடியாது, நாட்டை எப்படி ஆள போகிறாங்க? அவங்கக்கிட்டே கேட்டாங்க, எப்படிங்க அவங்களால நாட்டை ஆள முடியும், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். இந்திரா காந்தி ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சொன்னாங்க, ஐ எம் நாட் எ உமன் பட் அ ஹியூமன் என்று சொன்னார்கள். என்னை பெண்ணாக பார்க்காதீர்கள், உங்களை போன்ற சக மனிதனாக பாருங்கள் என்று சொன்னார். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்றால் நம்ம இந்திரா காந்தியை தவிர யாரையும் யோசிக்க முடியவில்லை. இப்போ அந்த தடையை அவர் உடைத்து விட்டார். நான் பெண் என்கின்ற அந்த தடையிலிருந்து விலகி நான் இன்றைக்கு பிரதமர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிக்கு, ஒரு விலாசத்துக்கு, ஒரு விசாலத்திற்கு அவரால் வர முடிந்தது என்றால் அதுதான் வெற்றிக்கு தன்னை இழுத்து சென்றிருக்கிறது. சாதாரண இல்லை, ஒவ்வொரு பெண் முன்னாடி வர்றதுக்கு பின்னாடியும் பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது தான் அந்த அதிசயம்லாம் நமக்கு தெரியும். மார்க்ரெட் மிச்சல் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்தாளர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாள் கால் அடிபட்டு, ஒரு விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது. அவங்க கணவர்கிட்ட சொல்லி டெய்லி லைப்ரரியிலேருந்து ஏதாவது புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க, இப்படி படுத்தே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கணுன்னே அவர் டெய்லி 1 புக்கு 2 புக்கு எடுத்துகிட்டு வர்றார். திருப்பி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதையாக ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த கதை ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப அபத்தமாக இருக்குது, இது நடையே சரியில்லை, இது முடிவு சரியில்லைன்னு ஒவ்வொரு புஸ்தகத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சுங்க. பாரு, உனக்கு பிடிச்ச புஸ்தகம் ஒன்று வேணும்னா நீ புஸ்தகம் எழுது, நீயே எழுதுனா தான் உனக்கு பிடிச்ச புத்தகமாக அது மாறும். உடனே மறுநாளே நோட்டு வாங்கிட்டு வாங்க, பேனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க கையோடு எழுதிய ஒரு நாவல் தான் கான் வித் த விண்டு அப்படிங்கிற ஒரு நாவல். அது உலக பிரபலமானது. அதை வச்சு ஒரு படமும் எடுத்தாங்க, பல விருதுகளை பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாகவும் அந்த கதை மாறியது. என்றால் நமக்கு ஒரு சூழல் தடையாக அமையும் போது அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வெற்றியாளர்களாக பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படுகிறார்கள். ஆங்கில எழுத்தாளராக ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் சாதிப்பாங்களா? நம்ம தமிழ் இலக்கியத்தில் வைமு கோதை நாயகி அப்படிங்கிறவங்க 1920களிலேயே நாவல் எழுதினவங்க. எவ்வளோ ஆச்சரியம்! 1920களில் 1901லேயே என்னமோ அவங்க பிறக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை? 5 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. 9 வயசு பையனை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா கதை சொல்ல தெரியும். நம்ம வீட்டு பெண்களுக்கு எப்படி கதை சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்ததுன்னு வைங்களேன், சண்டை 5 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பக்கத்து வீட்டில் என்னம்மா சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் உங்கள் மனைவிட்ட கேட்டுருங்க, 2 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி ஒரு கதை சொல்கிற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்போ எல்லாருக்கிட்டே அவங்க கதை சொல்கிறாங்க, அதை நாடகம் மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், நீ ஏன் இதை ஒரு நாவலாக எழுதக்கூடாது அப்படின்னு. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த பட்டம்மாள்னு அவங்களுடைய தோழி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுகிறாங்க. இந்திர மோகனா என்கின்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளரின் நாவலாக அது வெளிவருகிறது. அதற்கப்புறம் அவங்க 115 நாவல் எழுதியிருக்கிறாங்க.
115 நாவல் அந்த காலகட்டத்திலேயே எழுதியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்க எழுத பழகி, படிக்க பழகி, வாசிக்க பழகி இத்தனை நாவல்களை எழுதினார்கள் என்றால், தனக்கு முன்னால் ஒரு பாறாங்கல்லை போல பிரச்சனை வந்தாலும் தானே உளியாகவும் தானே சிற்பியாகவும் எவனால் மாற முடிகிறதோ அவன் அந்த பாறையை சிலையாக வடிக்க முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு இலக்கிய பெண் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால், நம்ம பிள்ளைகளால் முடியுமா? முடியாது. எவ்வளவு தடை வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும். அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எல்லாருமே இன்னைக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தில் அடங்கி போயிட்டோம். பெண்கள் சீரியலோட முடிஞ்சு போச்சு, ஆண்கள் விவாதத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், செவ்வக வடிவில் ஒரு சாத்தானை நம்மளே வாங்கி கையில் கொடுத்துட்டோம் இல்லை. இந்த சின்ன விஷயத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு முடிந்து போய்விட்டது. ஆனால் சின்ன விஷயத்தில் மாட்டிக்கொண்டவன் பெரிய விஷயத்தை அடைய முடியாது என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அவர் பூஜை வழிபாட்டுக்காக தேவையான எல்லாத்தையும் பூஜை அறையில் வச்சிட்ருக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய தட்டில் சின்னதாக பூந்தியை மலை மாதிரி குவிச்சிருக்காங்க. இவ்வளோ பூந்தி, எறும்பு வந்து இந்த பூந்தியை மொச்சிக்கிட்டே இருக்குது. குருவே, இப்படி எறும்பு பூந்தி எடுத்துகிட்டு இருக்குது, கடவுளுக்கு வச்ச பொருளை எறும்பு எடுத்துகிட்டு போகுது. இவர் சொன்னார், அந்த பூந்தி மலை மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி ஜீனியை வச்சு ஒரு வட்டம் போடுங்க அப்படின்னார். சரின்னு ஜீனியை எடுத்துகிட்டு அந்த பூந்தியை சுற்றி ஒரு வட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லா எறும்புகளும் ஜீனியை எடுத்துகிட்டு போச்சே தவிர பூந்தி பக்கம் வரவே இல்லை. இப்போது ராமகிருஷ்ணர் சொன்னார், எவன் ஒருவன் சின்ன சின்ன இன்பங்களில் தன்னை இழக்கிறானோ அவன் பெரிய இலக்குகளை அடைய முடியாது என்று சொன்னார். சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை தொலைச்சிட்டோன்னு வைங்க, பெரிய கனவுகள், பெரிய லட்சியங்கள், பெரிய சிந்தனைகளுக்குள் நாம் நுழையவே முடியாது. இதை நம் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக யோசிக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதி சொன்னான். எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? பெரிது கேள் அப்படின்னா அது சாதாரண கவிஞன். பெரிதினும் பெரிது கேள்னா பாருங்க, அப்போ தான் அவன் சாகாவரம் பெற்ற கவிஞனாக மாறுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் பெருசுன்னு ஒன்று இருக்குல்லங்க. இப்போ 50 கோடி எனக்கு பெருசுன்னு வைங்க, அதை கேட்காது, 500 கோடி கேள். கலெக்டர் ஆகிறதா ஒருத்தருக்கு பெருசுனா அதை விட பெருசு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கேள். பெரிதினும் பெரிது கேள். அவன் சிந்திக்கிறதே ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு பாடும்போது கூட பாரதி என்ன சொல்கிறான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அங்கே தாங்க அவன் நிற்கிறான். குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதாரண கவிஞன், தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொன்ன பாருங்க, அதான் அவன் சாகாமரம் பெற்ற கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்த ஜாதின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவமோ, நான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னாலும் அதை விட பெரிய பாவம். இந்த உலகத்தில் தாழ்ந்தது கிடையாது என்றால் உயர்ந்ததும் கிடையாது. அப்போ உயர்ந்தது தாழ்ந்தது இல்லைன்னா எல்லாம் சமமாயிடுது இல்லையா? இதை குழந்தைகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. அதனால தான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எழுதி அவன் சொன்ன வார்த்தை 20 வருடம் கழித்து அப்படியே பலித்தது. அவன் அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் இறந்தாலும் கூட அவன் வார்த்தைகள் இன்றைக்கு விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் அவன் சாகாவரம் பெற்றவன் என்பதை ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்போ அந்த பெரிய சிந்தனையை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாத்தையுமே அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாங்க. நம்ம பாரம்பரியம் பண்பாடுன்னு என்னென்னமோ நம்ம சொல்லி கொடுத்தோம் இந்த தமிழ் மண்ணில், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணமாகி கொடுத்துருக்குறாங்க, 2 மாதத்தில் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்பா கேட்டார், என்னடா செல்லம் 2 மாதத்தில் வந்துட்டேன், அங்கே எதுவும் எனக்கு செட் ஆகலைப்பா, இந்த மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, நமக்கு செட் ஆகாதுப்பா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அப்படி சொல்கிற? செட் ஆகாதுப்பா, உடுப்பா, தொல்லைப்படுத்தாது. சரிடாமா அப்படின்னு 3 கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை வச்சுருக்கிறார், இன்னொரு கிண்ணத்தில் ஒரு கேரட், இன்னொரு கிண்ணத்தில் பனங்கற்கண்டு. இந்த 3லையும் தண்ணி ஊற்றி இதை 3ஐயும் சுட வச்சு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னார். 3ஐயும் ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இப்போ லேசாக இருந்த முட்டை கடினமாக மாறிடுச்சு, கடினமாக இருந்த கேரட்டு மென்மையாக மாறிடுச்சு, பனங்கற்கண்டு அந்த தண்ணியோடு கலந்து தான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அப்பா சொன்னார், உனக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீ கடினமாக மாறப்போகிறாயா, இல்லை நீ ஒன்றுமே இல்லாமல் கரைந்து போக போகிறாயா, அல்லது அவர்களை புரிந்து கொண்டு நீ வேறு அவர்கள் வேறு இல்லை என்று அவர்களோடு ஒன்றாக கலந்து இந்த பனங்கற்கண்டு போல நீயும் சுவையாக மாறி அவர்களுக்கும் ஒரு சுவையான வாழ்வை கொடுக்க போகிறாயா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவள் யோசிச்சிருக்கிறாள். நம்ம எல்லாத்தையுமே ஒரு முன் முடிவுகளாலேயே கொண்டு, மாமியார்னா சண்டை போடுவாங்க, மாமனார்னா இப்படி தான் இருப்பார், வீட்டில் இருக்கிற நாத்தனார்னா இது நம்ம முன் முடிவுகளோடு போகிறோம்.
ஏன் இந்த முன்முடிவுகளோடு போக வேண்டும்? அங்கே இருக்கிறவங்களும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் மனுஷங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரி தான் அங்கே இருக்கிற கொழுந்தன். நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் அங்கே ஒரு நாத்தனார். நம்ம சித்தி, நம்ம அப்பா கூட பிறந்த அத்தை மாதிரி தான் அங்கே ஒரு மாமியார் என்கின்ற உறவு மனப்பான்மையோடு அங்கே போனால் பனங்கற்கண்டு போல அவர்களோடு நம்மால் கலக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னத தத்துவத்தை ஒரு புத்தகம் வாயிலாகத்தான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு உணர்த்த முடிகிறது என்றால், இந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு வெளியேற முடியும். நான் ஒரு ரெண்டு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெண்களுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய ஓவிய கல்லூரி, அதில் ஓவியம் படிக்கிறதுக்கு சேரணும்னா ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒவ்வொருத்தரும் 3 ஓவியம் வரைஞ்சி அனுப்பி வைக்கணும் அந்த கல்லூரிக்கு. காமன் தலைப்பு 2, ஒன்று வந்து கரண்டி, இன்னொன்று சைக்கிள், 3வது தலைப்பு உங்களுக்கு பிடித்த பொருள். யார் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ இந்த 3ஐயும் அவங்க வரைஞ்சி அனுப்பி வைக்கணும். நிறைய பேர் வரைஞ்சி அனுப்புகிறாங்க, அதில் தேர்வு செய்வாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு வந்திருக்குது, ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க, கரண்டி ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி அந்த நிழல் கூட இருக்கிற மாதிரி. சைக்கிளும் அவ்வளவு சிறப்பாக வரைஞ்சிருக்கிறாங்க. 3வது ஓவியம், பிடித்த ஓவியம் என்ன வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா அந்த பேப்பர் எதுவும் வைக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க. பின் குறிப்பு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கிறாங்க. எழுதி 3வது ஓவியம் எங்கே என்று தேட வேண்டாம், உங்களுக்கு வந்தது இல்லையா அந்த அஞ்சல் கவர், அதில் பாருங்கள், அதில் இருக்கிற ஸ்டாம்ப்பு நான் வரைந்தது தான். எடுத்து திருப்பி பார்க்குறாங்க, அதில் தபால் முத்திரை வேற வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பெண் வரைந்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு துறை தன் கைக்கு கிடைத்தாலும் இத்தனை காலம் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்ணினம் அதை உடைத்து வெளியேறி தன்னை முன்னிறுத்தி கொண்டதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு எல்லா பக்கமும் பெண்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது. பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை இந்த இந்திய மண்ணில் பிறந்து அந்த பிரச்சனையை தாண்டி சாதனையை வென்றெடுத்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருணிகா சின்ஹா அப்படிங்கிற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்ஹா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை, அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டில் மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவில். அதனால் அவங்களுக்கு விளையாட்டு கோட்டாவில் வேலை கிடச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்கிறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்தில் ட்ரெயினில் ஏறி 26 வயது அருணிமா சின்ஹா ட்ரெயினில் ஏறி பயணம் செய்கிறார்கள். ட்ரெயினில் நடுராத்திரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க கழுத்துலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில் வச்சுருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 4-5 முரடர்களுக்கு, திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. உங்க 4 பேர் வந்து அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையலை கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்கக்கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் வந்து அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் இருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. அப்படி தூக்கி வெளியில் எறிகிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்தில் போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கம் அடைகிறா. கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் விழிப்பு தட்டுது, எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பார்க்குறா. எதிர் திசையிலிருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேலே ஏறிட்டு போயிடும். திரும்ப அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்கள அடைச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்க்குறாங்க. இடது காலை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பார்க்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாமல் அப்படியே படுத்திருக்கிறாள். என்ன செய்யறதுனே தெரில. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க, நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்தி, இப்படி ஆயிடுச்சே உன் நிலைமை, இனிமேல் நீ எப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த நிலைமையில் என்னால் எதையுமே சாதிக்க முடியாதா, நான் வெற்றி பெறவே முடியாதா, நான் பழையபடி வெளியில் வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை, நான் தொடுவேன். படக்குன்னு சொன்னா, நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவ
அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22 எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்தபோது நான் செத்து போனேன், எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும்போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். நாம் அத்துணை பேரும் மனிதர்கள். தடைகளை உடைப்போம், சாதனை படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.